ஹாய்! சாட்டர்டே மார்னிங் ஒவ்வொரு சாட்டர்டே, சண்டேயுமே பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள எப்போதுமே நான் பிரிச்சு குடுத்துருவேன். கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பசங்க எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணி குடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் கிளீன் பண்றது, அப்புறமா அந்த பூ உருளி வைக்கிற ஸ்டாண்டு, டிவி யூனிட்டு அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் டஸ்ட்டு கிளீன் பண்ணி குடுப்பாங்க. அது எப்போவுமே வந்து சாட்டர்டே, சண்டே வந்து பசங்க வந்து ரொட்டீனா செய்ற வேல தான். அப்படியே பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து ஒதுக்க வேண்டிய வேலைகளும் இருந்தது. அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ரைடேல இருந்தே வந்து பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்குது. ஜன்னல்லையுமே பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுனால, அது எல்லாமே டஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல. அந்த பெயிண்டிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்து போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீட்ல உள்ள டிவி யூனிட் அது எல்லாமே தான் இந்த சாட்டர்டே வந்து பசங்க வந்து கிளீன் பண்ற மாதிரி இருந்தது. இந்த மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாசல்ல இருக்கிற அந்த கதவுக்கு பின்னாடி, ரூம்ல இருக்கிற கதவுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டம் கூட்டமா அந்த மணல் வந்து இந்த எறும்புனால வந்து இந்த மணல் குவியல் மாரி ஆகிருது. அதுல இருந்த மணல் தான் இவ்வளவும். அ எவ்வளோ மணல் வந்திருக்குது பாருங்க. இத்தனைக்கும் டெய்லி நம்ம கிளீன் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து மணல் வந்து குவிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு, டிவி பின்னாடி இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணி எடுத்து முடிச்சுட்டோம். ஓரளவு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அ இந்த பப்பாளி ஒண்ணு வீட்ல இருந்தது. அதையுமே பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி நானும் பசங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு, இந்த சாட்டர்டேயோட வேலைகள் பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.